ஏசாயா 40வது அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தீற்றுங்கள். இங்கிலீஷ்ல கம்ஃபர்ட் 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 மை பீப்புள் இல்ல, எப்படி சொல்லிருக்கு? இன்றைக்கு நாளுக்குரிய கம்ஃபர்ட்டை ரிசீவ் பண்ணீங்களா? அது நமக்குள்ளதான் இருக்கு. நான் காலையில எழுப்புனா எவ்ரிடே அப்பப்பா டேடிட்டு சொல்லுவேன். டேடி ஒரு சிச்சுவேஷன் வந்தா, அப்பா இன்றைக்குரிய கம்ஃபர்ட்டை நான் பெற்றுக்கொள்கிறேன். அது டேன்ஜபிள் ஆனது, தொட்டு உணரக்கூடியது. என்னது? கம்ஃபர்ட். இப்ப நான் கேட்கிறேன், பைபிள் எத்தனை புத்தகம் இருக்கு? 66. புதிய ஏற்பாடு 27. பழைய ஏற்பாடு 39 and 27. ஏசாயால எத்தனை அதிகாரம் இருக்கு? பார்த்து சொல்லுங்க. பரவாயில்ல. 66. பைபிள்ல எத்தனை புக் இருக்கு? பைபிள்ல 39வது புத்தகம் என்னது? மல்கியா. 40வது மத்தேயு. மத்தேயு சுவிசேஷ 4 புத்தகத்தினுடைய சுருக்கம் ஆரம்பிக்கும் போதே 39 அதிகாரம் ஏசாயால முடிஞ்சிட்டு தானே 40வது அதிகாரம் தொடங்கும் போது அதை நீங்க புதிய ஏற்பாட்டின் நிழலா நீங்க அங்க பார்க்கணும். தொடங்கும் போது என்னன்னு தான் தொடங்குது. முதலாவது ஃபாதருடைய வார்த்தை, கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் மை பீப்புள். அதுதான் காஸ்பல், ஆர்ட் ஆஃப் கம்பேஷன். அப்படியே ஜீசஸ்குள்ள வருது. வந்தோடனே சீனுக்குள்ள ஜட்ஜ் மை பீப்புள் இல்ல, அவர் அன்பின் கண்கள் உங்களை நியாயம் தீர்க்காது. அன்பின் கண்களால் பார்க்கிறார், அன்போடு பார்க்கிறார். அவர் கண்கள் ஒருபோதும் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்காது. கண்களில் பார்வை நம்மை ஆறுதல் படுத்தும். இந்த பூமியில நிறைய நேரங்கள் என்ன பண்றோம்னா, தைரியசாலிகளா நம்மளை காட்ட பாக்குறோம். கிங்டம் ட்ரூத் டோட்டலி டிஃபரெண்ட். இப்ப நீங்க ஒருத்தங்கிட்ட இருக்கு, ஒருத்தன்ட்ட இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்களா? அப்படித்தானே எல்லாரும் பண்ணுவாங்க. கிங்டம் என்ன பண்ணும்? இல்லாதவனிடத்துல இருந்து எடுத்து, அதான் நம்ம ஆக்கள் ஒரே அழுக. இருக்கிறவன் இருந்துகிட்டே இருக்கான், இல்லாதவன் இல்லாதவைய போறான். அது ஒரு பிரின்சிபல். பைபிள்ல தாளந்துவமையில சொல்றாரு, இல்லாதவனை பார்த்து அவன் இல்லாதவனா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் அல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் கொடுத்தாரு. நான் ஒரு முறை யோசிச்சேன், அப்பயும் இவனுக்கு 5 கொடுத்தாரு, இவனுக்கு ஏன் 2 கொடுத்தாரு, இவனுக்கு ஏன் 1 கொடுத்தாரு? அங்க வசனம் என்னன்னு சொல்லியிருக்கு, ஏன் அப்படி கொடுத்தாரான்? அவனுடைய திறமைக்கு தக்கதாய் 3 பேருடைய திறமையும் காட் ஸ்டடி பண்ணி 1, 2, 3ன்னு குடிச்சிருக்காரு. அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கிறவர் அல்ல. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஸ்கில்ஸ் தக்கதா கொடுத்தாரு. கடைசியில் அது நிரூபணம் ஆயிட்டு தானே. 3 இருக்கவன் 6ஆ மாத்தினா, 2 இருக்கவன் 4ஆ மாத்தினா, 1 இருக்கவன் மண்ணில புதைச்சி வச்சா. கடைசியில் அவர் சொல்றாரு, சோம்பேறியும் இவனுமான ஊழியக்காரனேன்னு சொல்லி அதை எடுத்து இல்லாதவனிடத்துல இருந்து எடுத்து இருக்கிறவன்ட்ட கொடுத்துட்டாரு. இது ஒரு கிங்டம்ல பாக்குற அநியாயம் மாதிரி இருக்கும். அது அநியாயமே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும் என்ன விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தனுக்கு காசு போடணும்னா கை காலெல்லாம் உடைஞ்சி பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருந்தாதான் அவனுக்கு பிச்சை போடும். பாவம் பரிதாபம். நான் எனக்கு காலையில சொன்னேன், இவர்கிட்ட நிறைய பேசிட்டு இருந்தேன். பாவம் பரிதாபம் அநியாயமானது பிரதர். நீங்களும் வீணாகி போய் மற்றவங்களையும் வீணாக்கிடுவீங்க. நாம அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. பாவம் பரிதாபம். பிச்சைக்காரனை பார்த்தோன்னா மனம் இறங்கும். ஆனா நல்லா ஒரு கார்ல ஒருத்தன் போறான், அது ஊழியக்காரன் இருக்கான், நல்லா நகை இதெல்லாம் போட்டிருக்கான்னா கோபம் தான் வரும். இப்ப பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறீங்க. பைபிள்ல இருக்கு, எந்த நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதுக்கான பலனை பெரிய. பிச்சைக்காரன் நாமத்தின் நிமித்தம் பிச்சைக்காரனை ஏற்றுக்கொள்கிறவன் முடிக்கணும். ஏன் நிறைய பேர் பிச்சைக்காரங்களாகவே இருக்காங்க? மென்டாலிட்டி பிச்சைக்காரர். அப்ப பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடக்கூடாதா? நான் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவேன். எந்த நாமத்தின் நிமித்தம்னா அவன் தேவ சாயல்னு சொல்லிதான் நான் போடுவேன். இஸ் இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவனுக்கு அடையாளம் தெரியல, அதனால இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கொள்கிறவன் இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஏற்ற பலனை பெறும். ஒரு நாளும் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறது
ஆனாதான் இயேசு சொல்லுவாரு, திருட்டுத்தனமா இருக்கிற புத்தி உள்ள யூதாஸ் இதை வித்து ஏழைக்கு கொடுக்கலாமேன்னு ஜீசஸுக்கே டீச் பண்ணும்போது அவர் சொல்லுவார், ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், அப்படின்னா நான் உங்களிடத்தில் இருப்பதில்லை அப்படின்னா இது ஒரு வேற மேட்டர். அப்ப கிங்டம் ஒரு மாதிரி இருக்குல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. புரியுதா? இப்ப பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறோம், அந்த நாமத்து நிமித்தம் என்ன பண்றோம்? இன்னொன்னு சொல்றேன், கிங்டம்ல நாகமானுக்கு குஷ்டரோகம், எலிசா அனுப்பிடுவான். கேயாசி போயிட்டு என்ன பண்ணுவான் சொல்லி கொடுத்துருக்கேனா? கிவிங் ரிசீவிங்ல எல்லாம் ஹார்ட் கிங்டம்ல பாருங்க எப்படின்னு. அவன் போக சொன்னாதான் இவன் எடுத்துட்டு வருவான். அப்ப எலிசா கேட்பான், என் மனம் உன்னோடு வரவில்லையா? இல்ல வாசல்ல தான் இருந்தேன் அப்படின்னு. உடனே என்ன சொல்லுவானா, அந்த குஷ்டரோகம் உனக்கு வரட்டும். பாருங்க, இவன் ஹீலிங்க கொடுத்தான், அதை நோ சொன்னா, இவன் என்ன பண்ணா, அவன்கிட்ட இருந்து உன்னை எடுத்தான் ஒரு நாமத்தின் நிமித்தம். குஷ்டரோகத்துக்கு ஏத்த நாமத்தின் நிமித்தம் அவன் ஏற்றுக்கொண்டனால அந்த குஷ்டரோகம் இவன் மேல வந்துட்டு. கிவிங் அண்ட் ரிசீவிங். சரி, ஜூதாஸ் ஒரு ட்ரேடர், இயேசுவையும் விற்கிற பொருளா தான் பார்த்திருக்கான். என்ன பண்றான்னா, இயேசுக்கு மரணம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இவன் இயேசுவை வித்து அந்த பணத்தை எடுத்தான் தெரியுமா? அந்த இயேசுக்கு வைக்கப்பட்டது என்னது? மரணம். ஆகவே இயேசுவை விற்கும் போது அவன் எதை வாங்குறான்? மரணத்தை வாங்கி கடைசியில் அவனை முடிவு என்ன? புரியுதா? கிவிங், இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு செயற்படணும். எதுக்காக கொடுக்கிறோம், எந்த நாமத்து நிமித்தம் கொடுக்கிறோம், எந்த நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறோம். கிங்டம் ஒரு வித்தியாசமா இருக்குல்ல, சொல்லிட்டு வரது புரியுதா? எப்படி வித்தியாசம்? இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம், ஒருத்தன் சில நேரங்கள்ல ரொம்ப சாஃப்டா தெரிவாரு, இன்னசென்டா தெரிவாரு, ஆவியின் கனியோட தெரிவாரு. ஆனா வெளி உலகத்துல அவனை பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்ல சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா கிங்டம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது, பெரியாள் ஆகாவிட்டால் இல்லை. அப்ப தேவ ராஜ்யத்துல ஒருத்தவங்க சிறு பிள்ளையா இருக்காங்கன்னா அவங்க இந்த பூமியில ராட்சதர்களா இருப்பாங்க, கரேஜஸ். ஆனா இந்த பூமியில பெரிய ஆட்கள் மாதிரி தங்களை காட்டுறவங்க தேவ ராஜ்யத்துல சைல்டிஷ். கிங்டம் உல்டா மாதிரி இருக்குல்ல, வேற மாதிரி. ஆனா அதுதான் ரியல். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ரொனால்டு நீ பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருக்க, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாத, நீ தான்டா பாவி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மாதிரி என்ற வார்த்தையை நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, உண்மைக்குமே நீங்க பாவி பையன் இல்ல, பாவி பரிசுத்தவான் மாதிரி நடிக்கல, நீங்க பரிசுத்தவான் பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் மனதை புதிதாக்குகிற விஷயங்கள். அவன் பாவி பையன்ல, அவன் சன் ஆஃப் காட். அவர் சன் ஆஃப் காட் அங்க நாங்க பண்ணியோட இருந்த குமாரன் மாதிரி இந்த பூமியில ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது தேவ ராஜ்யத்துல எவ்வளவா நாங்க கம்ஃபர்ட்டை ரிசீவ் பண்றோமோ அவ்வளவா பூமியில கரேஜஸா இருப்போம். கரேஜஸ் வேற எதுனாலும் வராது, கம்ஃபர்ட்னாலதான் வரும். ஆனா தான் கம்ஃபர்ட்னு சொல்றாருன்னா, கம்ஃபர்ட்டாலதான் தைரியம் வரும். எங்கெல்லாம் வேதத்துல யாரெல்லாம் தைரியமா இருந்தாங்களோ, புயலின் மத்தியில இயேசுவால் எப்படி தூங்க முடியும்னா, உள்ளான ஒரு ஆறுதல் தேறுதல் அவருக்குள்ள இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுது? என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்க. பக்கத்துல சொல்லுங்க, கம்ஃபர்ட் கம்ஃபர்ட். ஹோலி ஸ்பிரிட் பேர் என்னது? கம்ஃபர்டர். வாரும் தூய ஆவியானவரே இல்ல, கம் ஹோலி ஸ்பிரிட் இல்ல, கம் அவுட் ஹோலி ஸ்பிரிட். என்னிலிருந்து வெளியே வாரும். சொல்லுங்க, கம் அவுட் ஹோலி ஸ்பிரிட். எவ்ரிடே எங்க போகும்போது கம் அவுட் ஹோலி ஸ்பிரிட். கம்ஃபர்ட் தான் உங்களை பெரிய காரியங்களை சாதிக்க வைக்கும். கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 68, 5 and 6. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. பரிசுத்த வாசஸ்தலம்னா இப்ப எங்க இருக்காரு? அந்த பரிசுத்த வாசஸ்தலம் என்ன?
நமக்குள்ள இருக்க தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஃபாதர்லெஸ்ஸுக்கு யாரா இருக்காரா? எப்படி ஃபாதர்லெஸ்? இந்த பூமியில இருக்க இஷ்யூவே என்னது? நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் யூ ஆர் வாய்ஸ் ஆஃப் காட். இவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இவர் சர்ச்சில் ப்ரீச் பண்ணிருக்கேன். சிஸ்டரை ஞாபகம் இருக்கு, ஏன் நீங்க ஒடுங்கி போயிருக்கீங்க? ரொனால்ட் சொன்னாரு, நாங்க இப்படி அவரோட ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு. நான் சொன்னேன், யூ ஆர் அ ப்ராஃபட். காட் நம்மளை பார்க்கறது வேற, ஃபாதர் பார்க்கறது. பட் ரொனா, நீங்க ஒரு சன் ஆஃப் காட், பட் ப்ராஃபட்டிக் காலிங் இருக்க ஒரு பர்சனுக்கு நீங்க மினிஸ்ட்ரி பண்ணிருக்கீங்க. அப்ப யூ ஆர் அ பர்னபா, ஆறுதலின் மகன், மேன் ஆஃப் கம்ஃபர்ட். உங்களுக்கே தெரியாம நீங்க ராஜ்யத்துக்கு, கிங்குக்கும் கிங்டமுக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தேவ மனுஷனுக்கு கூட நின்று அவருடைய அழைப்புக்கு, இன்னைக்கு அவருக்கு பிதா தான் சொல்றார், நீ என் மகன், தேசத்துக்கு நீ என் சத்தம், என் வாய். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன ரொம்ப துவண்டு போயிட்டீங்களா? இவருடைய இன்றைக்கு அவர் காட் வச்சிருக்கிற பர்பஸ், டெஸ்டினியில அவர் நிக்க முடியாம இருக்கிறதுக்கு 100% என்னால சொல்ல முடியும், ஃபாதர்லெஸ் தான். ஃபாதர்லெஸ், தகப்பனற்ற ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்துக்கு அவன் தான் அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், சஸ்டெய்னர், சோர்ஸ். எப்பெல்லாம் பிதாவை பார்த்து அபான்னு இயேசு சொல்றாரோ, என் ஆதாரமே, என் அஸ்திவாரமே, என்னை தாங்குபவரே, இவர் தான் உங்க 3 பேருக்கும் ஆதாரம், அஸ்திபாரம், தாங்குபவர். அப்பா ஃபாதர். அப்பான்னு சொல்ற டைம் எல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா, டாடி எனக்கும் உங்களுக்கும் இருக்க இன்டிமேசி, ஜிகி ஜிகி பேம் பேங், என் செல்லம், என் லட்டு, நான் இருக்கேன்டா உனக்கு, அந்த உறவு. இன்னொரு பக்கம் ஃபாதர்னு சொல்லும்போது, நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? ஏன் ஃபாதர்லெஸ்ஸா இந்த பூமி இருக்கு? ஒண்ணு, அப்பா உயிரோடு இல்லை. 2வது, அப்பா மாதிரி இருக்காங்க, ஆனா வீட்டுல இடத்தை நிரப்புற அப்பா மாதிரி, ஆனா அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் வரமாட்டேது, ப்ரொவைடிங் வரமாட்டேது, ப்ரொமோட்டிங் வரமாட்டேது. ஏன் நிறைய பிள்ளைகள் பயந்த சுவாபம்னா, இனிஷியேட் ஃபாதர்ஸ் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? பண்ணு, நான் இருக்கேன், குதி, நான் பார்த்துக்கொள்றேன். இந்த சத்தம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க வடிவமைக்கப்பட்டதே ஒரு 3 விஷயம் உள்ளடக்கி இருக்காரு பிதா. அன்பான தொடுதல், எப்படி? லவ்விங் டச், கேரிங்கான டச். பெரிய ஆள் தான், ஆனா அப்பாட பாசத்துக்கு ஏங்குறவர்ல. டச். இன்னைக்கு காலையில பிள்ளைய டச் பண்ணீங்களா? ரிச்சர்ட் ஜான்சன் இருக்காரு, அவர் மக வேலையில ரொம்ப டென்ஷன் ஆகி இவ மாதிரி ரிசல் மாதிரி வந்தா, ரிசல் மாதிரி, ஆமா ஹேசல் மாதிரி வந்து அப்பாட்ட சொன்னா, அப்பா நீங்க எதுவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு உங்க மடியில உட்காரணும், நீங்க என்ன கட்டி பிடிப்பீங்களா? பேச்சே இல்லை, ஒன்லி கம்ஃபர்ட். அந்த கட்டி பிடித்தலுக்கு பிறகு அவ பூஸ்ட் ஆயிடுவா. அதுக்காக தான் பிதா நம்மளை உருவாக்கி இருக்காரு, அன்பான தொடுதல். ஆனாதான் நாங்க சொல்றோம், பிதா என்ன தொட்டதை நான் இன்னைக்கு உணர்ந்தேன். தகப்பன்மாருடைய தொடுதல் கம்ஃபர்ட்டை கொடுக்குறேன். 2வது, எப்போதுமே தகப்பன்மாருடைய வாய்ஸ் ரொம்ப மென்மையா, டெண்டரா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாய்ஸ, சத்தங்களை காட்டிலும் பெரிய ஒரு சத்தம் இருக்கு. அந்த சத்தம் பிதாவின் சத்தம். ஆனா அந்த சத்தம் மெல்லிய சத்தம், ஆனா அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சத்தம். எங்க வேணுமானு பாருங்க, ஏதேன்லயா இருக்கட்டும், எலியா சம்பவத்திலயா இருக்கட்டும், சூறாவளி, பூமி அதிர்ச்சி எல்லாமே வருது, ஆனா சத்தம் எப்படி இருக்கு? அந்த 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 மாதிரி ஃபாதர்ஸ் வாய்ஸ் உங்களுக்கு இல்ல சின்னதுல இருந்து. ஏன்னா அவங்க தப்பு இல்ல, அவங்க ஃபாதர்ஸ் அப்படியே அவங்களுக்கு இருக்குல்ல. ஏதாச்சும் ஒண்ணுன்னா, ரூபன் நீ என் நேசகுமார, உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன், அப்பா இருக்கேன்டா. ஏதோ கொலைப்படி பண்ணி பிள்ளை ஜங்கு 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 ஜங்குன்னு வந்து நின்னாலும்
ஏய், என்னடா பண்ற, நீ நல்ல பிள்ளைடா, ஆனா நீ செஞ்ச காரியம் அது நல்லது இல்லை. ஆனா ஒரு பிள்ளை ஏதோ ஒண்ணு பண்ணோம்னா பிள்ளையும் சேர்த்து அந்த காரியத்தோட நம்ம கவனம் பண்ணுவோம். நான் என் மகளுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நான் மகளை பார்த்து சொல்லுவேன், ஜோயே நீ நல்ல பொண்ணுமா, ஆனா இந்த காரியம் நல்லது இல்லை. பிள்ளையையும் செயலையும் பிரித்து பார்க்கிற குரல் பிள்ளைக்கு வேணும். இதுக்குதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும். மூணாவது, பார்வை. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அப்படின்னா அப்படி கண்ணை வச்சு இல்ல, இப்படி போகும்போது, மேக்சிமஸ் போகும்போது, வில்லியம் பிரதர் அந்த எந்த ரைட் ஆன்சர் என்னப்பா, கண்ணுல தெரியுச்சா, தொடாதனா, பேசுறத காட்டிலும் கண்ணாலேயே. அதுதான் அந்த வேர்ல்டுல இருக்கிற இன்டர்போல் ஆபீசர்ஸ் மற்றும் துப்பறிவாளர்கள் அவங்களெல்லாம் கண்ணுல சமிக்கை கொடுக்கறதெல்லாம், கண்ணு ஒரு லாங்குவேஜ், வாய்ஸ் ஒரு லாங்குவேஜ், டச்சிங் ஒரு லாங்குவேஜ், பார்வை ஒரு லாங்குவேஜ். இந்த மூணும் உங்களுக்கு குறைவா இருக்கிறனால, ஒன்னு அப்பா உயிரோட இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ரெண்டாவது அவர் வெளிநாட்டுல இருக்காரு. இந்த பாரி தகப்பனின் அன்புக்கு ஏங்குகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனா இருக்கிறாரு. பிகாஸ் அவர் தான் உங்களுடைய ரியல் ஃபாதர். என் பிரதர் இன் லா இப்ப கிட்டத்துல வந்த போது நான் கேட்டேன், எங்க அப்பாட்டையும் கழிச்சிருக்கேன், எப்பயாச்சும் உங்க அப்பா உங்களை பார்த்து, உங்க கண்ணை பார்த்து, ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ மை சன்னு சொல்லியிருக்காரா? வில்லியம் பிரதர் அப்பா எப்பயாச்சும் பார்த்து சொல்லியிருக்காரு, என் மகனே வில்லியம் உன்னை குறிச்சு பெருமைப்படுறேன்டா. அந்த ஒரு சத்தம் இன்னைக்கு அவர் ஒரு பிசினஸ் மேனா மாற்றிருக்கு. உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேரோட பெற்றோர் உங்களை அப்பா ஒரு நாள் என்னை பார்த்து ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொன்னது இல்லை. உன்னை குறிச்சு நான் பெருமைப்படுறேன் சொன்னது இல்லை. இன்ன வரைக்கும் எங்க அப்பா என்கிட்ட சொன்னது இல்லை. ஆனா அம்மாட்ட சொல்லலாம், ஆனா என்னை பார்த்து சொல்லணுமே. இந்த மாதிரி ஃபாதர்லெஸ் இருந்துச்சுன்னா, ப்ரொடெக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதனாலதான் லவ்வர்கிட்ட போயிட்டு ப்ரொடெக்ஷன் கேட்போம். அவனையே ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஆள் வேண்டியது இருக்கு, இல்ல ப்ரொமோட் பண்றது, ப்ரொவைட் பண்ற. அந்த மாதிரி ஃபாதர்லெஸ்ஸா இருக்கவங்களுக்கு ஃபாதரா இருக்காரு. விடோஸுக்கு அவர் டிஃபெண்டரா இருக்காராம். டிஃபெண்டர்னா எங்க ஊர்ல உங்களுக்கு என்ன டிஃபெண்டர்னு ஞாபகம் வருது? காவலன். எங்க ஊர்ல பிரசிடென்டல் வண்டி எல்லாம் போகும்போது சுத்திலும், உங்க ஊர்லயும் இருக்கும், டிஃபெண்டர்னே ஒரு வண்டி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எது அடிச்சாலும் அது பெறலாது. நடுவுல பிரசிடென்ட் போவாரு, அவர் உனக்கு டிஃபெண்டரா இருக்கேன்னு சொல்றாரு. யாரெல்லாம் கணவன் இல்லாம திக்கற்ற பிள்ளைகளெல்லாம் இருக்கீங்களோ, நில யுவர் ஹெவன்லி ஃபாதர் உனக்கு தகப்பனாவும் இருக்காரு, பாதுகாவலன், டிஃபெண்டரா இருக்காரு. நீங்க சொல்லலாம், மை டிஃபெண்டர். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கிறார், கட்டிடம் மாத்திரம் அல்ல. அது சரியான ஒரு வேர்ஷன் எப்படி சொல்லுதுன்னா, அனாதைகளா குடும்பம் இல்லாதவங்களா இருக்கிறவங்களை கொண்டு குடும்பங்களோட சேர்த்து ஒரு குடும்பமா மாத்துறாராம். அதுதான் சர்ச் as a family. எனக்கு ஞாபகம் இருக்கு, என் ஜேர்னில ஒரு பொண்ணு வந்தா, அனாதையா இருந்தா, அவ எப்படி தங்குனானா, அவங்க அம்மா ஒரு சர்வெண்டா இருந்தாங்க ஒரு மலைவாழ் பிரதேசத்துல, கரண்ட் இல்ல, இருட்டு. அந்த எஜமானுடைய ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிய போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்க அம்மா தூங்கும் போது அவளை பிரெக்னன்ட் ஆக்கிட்டாங்க. அப்பா யாருன்னே இன்னும் தெரியாத பொண்ணு. நான் தான் அவட கேஸ் எடுத்து ஒர்க் பண்ணி அவளை இப்ப கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் இருக்கு. அந்த பொண்ணு அனாதையா இருக்குன்னு சொல்லி எங்க ஜேர்னில இருக்கிற ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள், அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு சொன்னேன், இனிமே இவ உங்க வீட்டு மக, இந்த பையனை தான் நான் கட்டி கொடுக்க போறேன், இவளை நீங்க பாத்துக்கோங்க, நீங்க தான் கல்யாணம் செய்யணும்னு. வீடு வாசல் இல்லாதவங்கன்னா ஃபேமிலி இல்லாதவங்களுக்கு ஃபேமிலிய கொடுக்குறாரு. இப்ப அந்த அவங்களுடைய வீட்டுல அவங்களோட மூத்த பையன் வெட்டிங் போட்டோ இருக்கும், பக்கத்துல
இந்த பொண்ணோட வெட்டிங் போட்டோ இருக்கு. அப்படியான சன்ஸ் அண்ட் இவன்ட்ட கேட்கலாம் நீங்க உட்காந்து நான் எப்படி ஃபாதரிங் பண்றேன். இங்கேயும் அப்படிதான். இந்த இவர் போயிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. நிறைய சர்ச்சஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கலாம், பட் ஃபேமிலி வேணும். உங்கள் அண்ணனையும் தம்பியை இங்க ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தீங்க. இது பிதாவின் இதயம், மமா ஹோலி ஸ்பிரிட் பெண்களுக்குள்ளாய், தகப்பனின் இதயம் உங்களுக்குள்ளா ஒர்க் பண்ணுது. இதுதான் அந்த வசனத்துல மீனிங்கா நான் பாக்குறேன். கம்ஃபர்ட்டா இருக்கா? அந்த வசனம் எடுத்துட்டீங்கம்மா 2 கொரிந்தியர். இது ஒரு ஒர்க் தான். 1ஆம் அதிகாரம் 1-10 வசனம் வாசிங்க, உங்களுக்குள்ளேயே வாசிங்க. முதல்ல வாசிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க, அந்த 10 வசனத்துல இங்கிலீஷ் வச்சிருப்பீங்க, எம்எல்ஏ பைபிள் வச்சிருப்பீங்க, சில சைனீஸும் வச்சிருக்கலாம், உங்க ஊர்ல தமிழும் வச்சிருக்கலாம். அங்க எத்தனை முறை தமிழ்ல ஆறுதல் ஆறுதல் ஆறுதல்னு வந்திருக்கு? வாசிக்கும் போதே உங்களுக்குள்ள சம்திங் நடக்கலாம். எட்டு வந்துச்சு, யாருக்கு 10 வந்துச்சு, யாருக்கு 9 வந்துச்சு. சரி, நான் வாசிச்ச வரைக்கும் எனக்கும் 9 தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த 10 வசனத்துல இத்தனை கம்ஃபர்ட் இருக்குதான்னு இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் சாதாரண வேர்ட்ஸ் இல்ல. கம்ஃபர்ட்ல என்னென்னலாம் பேசுறாரு. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். ஏன் அங்க பரிசுத்தாவி அங்க இல்ல? கிரவங்க கேட்பாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் பைபிள்ல பிதா கிறிஸ்துன்னு இருக்கு, பரிசுத்தாவி இல்லை. எழுத வைக்கிறது பரிசுத்தாவியானவர். 2வது கிறிஸ்துவா இருக்க காரணம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவி இருக்கிறார். அதனால ட்ரினிட்டி ஃபேமிலியோட கம்ஃபர்ட்டை பத்தி பேச போறாங்க. பரிசுத்தாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவித ஆறுதலின் தேவனா? சொல்லுங்க, சகலவித ஆறுதல். நீங்க சொல்றீங்க தீமோத்தேயு விஷயத்துல எனக்கு ஆறுதல் அடையணும், எனக்கு அந்த விஷயத்துல ஆறுதல் அடையணும், இந்த விஷயத்துல ஆறுதல் அடையினா
எந்த விஷயத்துல ஆறுதல் அடையணும்? நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலம் உண்டு. உங்களுக்குள்ள ஒரு வாசஸ்தலமா தீமோத்தேயு விஷயத்திலேயோ வேற விஷயத்திலேயோ ஆறுதல் அடையணும்னா அந்த விஷயத்திற்கான ஆறுதல் அல்ல. ஆல் Father of mercies and God of all comfort. God of all. அப்படின்னா என்ன? அங்க சகலவித ஆறுதல்னா என்ன? உங்களுக்கு எந்த விஷயத்துல எதுக்கான ஆறுதல் வேணுமோ, ஒரு ஃபுல்னஸ் ஆன கம்ஃபர்ட், உனக்கு எது தேவையோ அந்த உணர்வுக்கான ஆறுதலை அவர் உனக்கு தர அவரால் மாத்திரம் முடியும். ஆனா இந்த சீசன்ல நான் என்ன நினைக்கிறேன், நான் இன்னைக்கு காலையில இந்த வசனம் வாசிக்கும் போது உங்க எல்லாத்துக்கும் தேவை கம்ஃபர்ட். என்ன தேவை? ஒரு சீசன் ஆஃப் கம்ஃபர்ட்டுக்குள்ள நீங்க எல்லாருமே போகணும். நீங்க எல்லாருமே சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நீங்க எல்லாருமே யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரர் குமாரத்திகள். The special sons, the special daughter. சகல விதாறுதல். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் இந்த சீசன்ல? டான்ஜபிளான கம்ஃபர்ட் வேணும். என்ன வேணும்? நீங்க அனாதைகள் இல்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஓன்லி ஸ்பிரிட்டை விட வேற எது வேணுமா? அவர் யார்? உங்களுக்கு கம்ஃபர்ட். அவர் உங்களுக்கு மென்டர் பண்ண நினைக்கிறாரு, உங்களை டேக் கேர் பண்ண நினைக்கிறாரு. இந்த சீசன்ல எப்போதுமே அவர் உங்க கூட இருக்காரு. பட் அம்மாவுக்கு தெரியும் பிள்ளை கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கும்போது பிள்ளை எவ்வளவு டேக் கேர் பண்ணணும், பிள்ளை கவலையோட இருக்கும்போது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதிகமா கம்ஃபர்ட். என்ன வேணும்? கம்ஃபர்ட். ஒவ்வொரு முறையும் கூடும்போது, சபையாக நீங்க எல்லாரும் கூடும்போது சேர்ந்து அப்பாவுக்கு நீங்க எல்லாரும் பிள்ளை கம்ஃபர்ட்டை ரிசீவ் பண்ணுங்க. அந்த கம்ஃபர்ட் நீங்க நடக்கிற வெற்றிடத்தை நிரப்பும்.